ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சஹஸ்ரநாமம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி அருளியது. ஸ்லோகம் 14. ஓம் அச்சுதாய நமஹ. சாயி பாபா தமது வாக்கிலும் அருளிலும் ஒருபோதும் மாறாதவர். ஒரு முறை சரணடைந்த பக்தனை எந்த நிலையிலும் கைவிடாதவர். பகவான் பக்தர்களை என்றும் கைவிடாதவன். நான் பக்த பராதீனன், அதாவது நான் பக்தனுக்கு கட்டுப்பட்டவன் என்று பகவான் கூறுகிறார். சபையில் துச்சாதனன் துயில் உரித்த சமயம் திரௌபதி, ஹே துவாரகா நிலைய அச்சுதா என்று ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி அழைத்தாள். தொண்டரடி பொடியாழ்வார் அச்சுதா அமரரேரே என்று பாசுரத்தை பாடினார். ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி பாடும் பொழுதெல்லாம் அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் என்று தொடங்கி பாடுகிறோம். ஓம் அச்சுதாய நமஹ. சுத என்றால் நழுவுதல் அல்லது அழிதல் என்று பொருள். அச்சுதாய என்றால் அச்சுதன், அதாவது ஒருபோதும் வீழ்ச்சியடையாதவர், அழிவில்லாதவர், தனது கருணையிலும் தர்மத்திலும் ஒருபோதும் தவறாதவர், நழுவாதவர், தன் பக்தர்களை ஒருபோதும் கைவிடாதவர் என்று பொருள். வீழ்ச்சி இல்லாதவரும் பக்தர்களை ஒருபோதும் கைவிடாத பரம்பொருளுக்கு நமஸ்காரம். அச்சுதனாக விளங்கிய துவாரகையின் கிருஷ்ணனைப் போல் அனைத்துயிர்களின் புகலிடமும் தாய்வழி பாதுகாப்பும் கொண்ட துவாரகா மாயி எண்ணற்ற பக்தர்களின் கணக்கற்ற குறைகளை தன்மீது ஏற்றி சுமந்த அச்சுதன் பக்த பராதீனன் சாயிபாபாவின் வாசஸ்தலமாக விளங்குகிறது. என் பக்தனை நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என்று துவாரகமாயி நின்று சூளுரைத்த பாபாவை ஓம் அச்சுதாய நமஹ என்று போற்றுகிறோம். ஜெய் ஜெய் சாய்ராம்.